வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வதனம் டிவி காட்சி சிந்தனையாளர்களே, இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு உங்களுக்கு வழங்க இருக்கிறேன். அது என்னங்க அப்படிப்பட்ட தலைப்பு? குரு என்பவர் யார்? இது ஒரு மிகப்பெரிய கேள்வி. குரு என்பவர் யார்? அறியாமையை நீக்குபவர். உங்களுடைய அறியாமையை யார் நீக்குகிறார்? அவர் தான் குரு. உங்களுடைய அறியாமை என்ற இருளை நீக்குபவர் யாரோ அவர் தான் குரு. அப்படிப்பட்ட குரு எங்கே போய் தேடுறது? நிறைய பேர் குரு ஸ்தானம் தேடி தேடி அலையிறாங்க. ஆனால் ஒரு வித்தியாசமான தலைப்பு வேதாத்திரி மகரிஷி கொடுக்குறார். நீ எங்கேயுமே குரு தேடி அலைய வேண்டாயா, குரு தானாக வருவார். அது எப்படிங்க தானாக வருவார்? இதாங்க தலைப்பு, நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, குரு தானாக வருவார். அது எப்படிங்க தானாக வருவார்? அதாங்க நம்ம ஆழமாக சிந்திக்க போகிறோம். நாம் அறிவு வளர்ச்சி பெற்று சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கின்ற வரையிலே இந்த 5 புலன்கள் வழியாக இயங்கி நாம் எதை பார்க்கின்றோமோ அதனுடைய பதிவு, அதிலே ஏற்படக்கூடிய இன்ப துன்ப விளைவுகள், அவற்றினுடைய பதிவுகள், அவற்றை ஒட்டி எழும் செயல்கள், அந்த பதிவுகளால் மீண்டும் மீண்டும் மேலும் மேலும் வினைப்பதில் போன்றவற்றை ஏற்றுக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பதிவுனாலும் சரி, இந்த மெய்ப்பொருளாகிய ஆதி நிலையானது அறிவுக்கு பிடிபடவில்லை. நாம் எங்கிருந்து வந்தோம், எதற்காக பிறந்திருக்கிறோம், எங்கே போக வேண்டும் என்பது நினைவுக்கே வரவில்லை. சூதாட்டம் இருக்கு, பார்த்துருப்பீங்க. சூதாட்டத்தில் இறங்கிய ஒருவனுக்கு, அந்த மயக்கத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒருத்தனுக்கு எப்படி குடும்பத்தை பற்றி அக்கறை இருக்காது, லாப நஷ்டத்தை பற்றி எண்ணமே வராது. அதே போல இந்த இன்பம் துன்பம் என்ற சூதாட்டத்திலே நம்மை பற்றிய நினைப்பே எழுவதில்லை. இந்த இடத்திலே தான் குருனுடைய பார்வை, குருனுடைய நினைவு, குருனுடைய சொல் ஒரு மனிதனுக்கு தேவையாக இருக்கிறது. இங்கே ஒரு கேள்வி, குரு என்றால் யார்? குரு என்றால் அவர் தன்னை அறிந்தவர். அவருடைய உதவி இவனுக்கு கிடைப்பதற்கு இங்கே அவன் ஒரு நிமிடத்திற்காக சிந்தித்திருக்க வேண்டும், தேடி இருக்க வேண்டும். நான் பிறந்து வந்துள்ளேனே, என்னை பற்றி எதுவுமே தெரிய எனக்கு வாய்ப்பில்லையே, தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இவனாக நினைத்திருந்தாலும் சரி, அல்லது இவனுடைய பெற்றோர்கள் நினைத்திருந்தாலும் சரி, அது கட்டாயம் அதற்குரிய ஒரு குருவை தேடி கொடுத்து விடும். வெளியிலே இருந்து வந்த ஒரு உருவத்தை குரு என்று சொல்வதை விட ஒரு மனிதனுடைய கர்மா, அவனுடைய ஆக்ஷன், அவனுடைய சிந்தனை, அவனுடைய தெளிவு, அவனுடைய அறிவு வேகம் அவனுக்கு உயர்வு நாட்டத்தை கொடுத்து விடுகிறது. அதுவே குருவையும் கொண்டு வந்து கொடுத்துவிடும். காலத்தாலே அந்த குருவுடைய பார்வை, சொல், இவைகள் எல்லாம் சாதனுடைய உள்ளுணர்வை தூண்டிவிடுகின்றது. ஆக அருள் தந்தை அவர்கள் கிட்டத்தட்ட 2000 ஆண்டிலே அமெரிக்காவிலிருந்து வந்த பொழுது கோவையிலே ராமகிருஷ்ணா மண்டபத்திலே மனைவி நல வேட்புவிழா நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்திலே குரு நாதன் என்று சொல்லக்கூடிய ஒரு சித்த மருத்துவர் எனக்கு ஆன்மீக பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு அகஸ்திய முனிவர் வழியிலே எனக்கு சிவ தீட்சை கொடுத்தார்கள், குண்டலி தீட்சை கொடுத்தார்கள். அந்த தீட்சைக்கு 12 ஆண்டுகள் நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சரி என்று சொல்லி 35வது வயதிலே அவரிடம் நான் ஒரு தீட்சை பெற்றேன். அந்த ஒரு தீட்சை 1 வருடம் ஆகினது. அப்படி 12 வருஷம் சொன்னார். நான் அதுக்கு ஓகேன்னு சொன்னேன். சொல்லிவிட்டு நான் கிட்டத்தட்ட 5வது வருஷம் 5 தீட்சை வாங்கியாச்சு. 40வது வயதிலே வேதாத்திரி மகரிஷி அவர்கள் அமெரிக்காவிலேருந்து ராமகிருஷ்ணா மண்டபத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தி கொண்டுதான். உடனே என்னுடைய தீட்சை கொடுத்த அன்பர் என்ன சொன்னார்னா, ஏங்க இன்னும் 7 வருஷம் நீங்கள் காத்துட்ருக்கணும், நீங்கள் போங்க, வேதாத்திரி மகரிஷி அவர் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காரு, அவர் உடனே தீட்சை கொடுக்குறாரு, வித்தின் 1 வீக்கில் குண்டலி தீட்சை தரான்னு சொல்லி எனக்கு சொன்னார். அப்போ சொன்னப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. பாருங்கள், நான் 12 வருஷத்துக்கு தயாராக இருந்தேன். 5 வருஷம் எனக்கு போயிடுச்சு. 5வது வருஷம் இவர் போய் நீங்களே பாருங்கள், 1 வாரத்திலே உங்களுக்கு குண்டலி தீட்சை, இன்னும் 7 வருஷம் நீங்கள் காத்திருக்கணும் என்ன அனுப்பிச்சார்.
அப்போ எனக்கு தானாகவே குரு கிடைச்சாருங்க. நான் அனுபவபூர்வமாக சொல்லுகிறேன். அப்போ வேதாந்தி மகரிஷியை போய் பார்த்தோன்னே அவர் எனக்கு அசுப தீட்சை என்ற ஒரு அற்புதமான தீட்சை எனக்கு கொடுத்துட்டார். அது லைனில் நின்றுட்டு இருந்தோம். லைனில் நின்று போய் எல்லாம் ஒவ்வொருத்தராக வேதாந்தி மகரிஷியை பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நான் அந்த லைனில் வர வர நான் அப்போ டை கட்டிட்டு மார்க்கெட்டிங் ஆஃபீஸராக அப்படி ஜம்முன்னு பார்த்து அழகாக இருக்காரு, இவ்வளோ அற்புதமாக இருக்காரு, எவ்வளோ பார்க்குறக்கு ரசனையாக இருக்குன்னு சொல்லி ரசிச்சுட்டே இருந்தேன். அப்போ நான் என்ன பண்ணேன், எட்டி பார்த்தேன். எட்டி பார்த்தோடு அவரை நேரடியாக அவருடைய கண் பார்வை என் மீது திரும்பியது. 3 முறை அடித்து என்னை பார்த்தார்கள். அப்பொழுது அவர் என்ன செய்தார் எனக்கு புரியவில்லை. ஆனால் அவர் 3 முறை பார்த்த உடனே ஏதோ பார்க்கறதுக்கு அழகாக இருக்கார், ஏதோ அவர் பார்க்கறதுக்கு இவ்வளவு அற்புதமாக இருக்கிறாருன்னு சொல்லி நான் ஒரு ஆர்வத்தோடு உத்து பார்த்தேன். அவ்வளவுதாங்க. அந்த தீட்சைக்கு பேர் அசுப தீட்சைன்னு அவர் புக்கை வாங்கி படித்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. அவர் தானாகவே நான் கேட்காமலே கொடுத்துட்டார். அவரை பார்க்க வந்தேன், அவர் கொடுத்துட்டாரு. ஆனால் அது எனக்கு புரியல. நான் அன்றைக்கே ஒரு 200 ரூபா பாக்கெட் வச்சுருந்து அங்கே இருக்க புக்கெல்லாம் வாங்கிட்டு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டேன். என்னோட அக்கா பொண்ணு அவள் எம்ஜிஆர் பேர் வச்சது, அவளுக்கு சங்கீதாங்கிற பேரை மாற்றி சத்யான்னு வச்சார், எம்ஜி ராமச்சந்திரன். ஸோ அவங்க என்ன பண்ணால் எங்கள் மச்சான் முன்னாள் ஒரு எம்எல்ஏவாக இருந்தனால அவளுக்கு அந்த புக்கை போட தூக்கிட்டு போயிட்டான். அப்புறம் மறுபடியும் போய் அந்த இடம் தேடி பிடிச்சி அங்கே வடகோவை மன்றம் என்று சொல்லக்கூடிய கோவையில் அங்கே போய் அந்த புக்கெல்லாம் வாங்கி மறுபடியும் படிக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட அவருடைய புக்கு அத்தனையும் படித்தேன். மனவளக்கலை பாகம் 1, 2, 3, ஜீவகாந்தம், வான்காந்தம், அதுக்கப்புறம் பிரம்மஞானம் வரைக்கும் எல்லா புக்கும் படித்து முடிச்சேன். நான் ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்டு, நான் யாரையும் அவ்வளோ ஈஸியாக நம்பிட மாட்டேன். ஆனால் அந்த அட்டாமிக் தியரியை பற்றி எல்லாம் எனக்கு ரொம்ப ஆர்வமான சப்ஜெக்ட்டு. ஸோ அத்தனை தத்துவத்தையும் விஞ்ஞானபூர்வம் மகிழ்ச்சி பிரம்மஞானத்தில் விளக்கிட்டார். ஒரு நாள் விஜயதசமிக்கு உட்காந்து மௌன விரதம் இருந்தேன். 1 ஃபுல் டே இருந்து அவருடைய புக்கை பூரா படித்து பிரம்மஞானமும் புரிஞ்சிருச்சு. புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் மனவளக்கலை பயிற்சிக்கே வந்தேன். அங்கே பயிற்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க சொன்ன பாடத்திட்டத்தெல்லாம் பார்த்து படித்தப்போ தான் தெரிஞ்சுது, அடடே இவர் நமக்கு அசுப தீட்சை கொடுத்துருக்காரு, கண்ணிலே தீட்சை கொடுத்தாருங்கிறத கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் அவருடைய சிந்தனையை ஒவ்வொன்றாக இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன் அண்டு டிரான்ஸ்ஃபர்மேஷன், நான் சொல்லுவதை எதுவும் நம்பாத, நீ முதல்ல அதை வாங்கி படி. அதனுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் உன்னுடைய தொழிலில், குடும்பத்தில், நீ ஒரு எங்கேயுமே போன குடும்பத்திலேயே அப்ளை பண்ணி பாரும்பார். நான் ஒவ்வொரு செய்தியிலையும் அப்ளை பண்ணி பார்த்தேன். அத்தனையும் கன்ஃபார்ம் பண்ணி கிட்டத்தட்ட இன்றைக்கி 30வது ஆண்டு நெருங்கி விட்டது ஆன்மீக பயணத்தில். அவரு கூட கிட்டத்தட்ட 2000 கணக்கு போட்டுக்குங்க, கிட்டத்தட்ட ஒரு 22 ஆண்டுகளாக அவருடைய சிந்தனையை எல்லா பக்கமும் அப்ளை பண்ணுறேன். எங்கு போனாலும் வெற்றி, எங்கு போனாலும் எனக்கு சந்தேகமே வராத அளவுக்கு தீர்வுகள் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அப்போ நான் விடுவேனா? அப்படிப்பட்ட கலை தான், குரு தான் எனக்கு கிடைச்சார். நான் அவரை தேடி அன்னைக்கு நான் நினைக்கவே இல்லை. ஆனால் எனக்கு அவர் என்ன தேடி வரக்கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ உங்கள் எண்ணம் எந்த அளவுக்கு உயர்வாக இருக்கிறதோ, உங்களோட சிந்தனை எந்த அளவுக்கு உயர்வாக இருக்கோ, அப்படிப்பட்ட குரு உங்களுக்கு தானாக வந்து உங்கள்கிட்ட சேர்ந்துருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பயணம்தான் குரு தானாக வருவான் என்ற ஒரு தலைப்பு. நான் இதுக்கு வரைக்கும் பிறந்து வந்திருக்கேன், என்னை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது, யார் நான் அப்படிங்கிற பற்றி சந்தேகம் வரும்போது ஒரு குரு உங்களுக்கு காலத்தால் வந்து உங்களுக்கு இந்தந்த சாதனை உங்களுடைய உள்ளுணர்வை தூண்டி விட்டுருவார். அதுவே குருவையும் கொண்டு வந்து உங்களுக்கு காலத்தாலே அந்த பார்வை, அந்த சொல் எல்லாம் உள்ளுணர்வை தூண்டிவிடும். அப்படிப்பட்ட தூண்டுதல் தான் இன்றைக்கி 1 கோடி மக்களுக்கு இந்த மனவளக்கலையினுடைய அருட்காப்பு ஸ்டிக்கர் சேர்த்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தூண்டிவிட்டார். இன்றைக்கி 34,000 ஸ்டிக்கர் குழந்தைகளுக்கு கொடுத்தாச்சு. இன்னும் எனக்கு ஆதங்கம் தீர மாட்டேங்குது. ஆயிரக்கணக்கான அருட்தொண்டர்கள், பயிற்சியாளர்கள் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு என்னுடைய இந்த நிகழ்ச்சி உங்களோட சிந்தனை உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஆக அப்படிப்பட்ட வகையிலே குரு தானாக வந்துட்டார், உங்களுக்கும் தானாக வருவார். எனக்கு கனவுல கூட இந்த கொரோனா பீரியடில் அவருடைய புக்கு வாழ்க்கை என்ற ஒரு புக்கை முழுமையாக படித்த பொழுது அவர் கனவுலே வந்து அந்த ஆலியார் அலுவலகத்திலே அமர்ந்து கிட்டத்தட்ட ப்ரொஃபஸர்ஸ் 4 பேர்த்துல இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிறத கனவுல அற்புதமாக வந்து அப்படியே கனவுலேயே நான் இன்ஃபர்மேஷன், கன்ஃபர்மேஷன், டிரான்ஸ்ஃபர் ஒரு பூரிப்போடு கற்றுனேன். அதுக்கப்புறம் பார்த்தேன் நான் கனவு என்பது நினைவுக்கு வந்தது. அப்படிப்பட்ட குரு மகான் கனவுலேயே வந்தார். ஏன் வந்தார், எப்படி வந்தார் கேட்டால், உங்கள் அந்த நினைவு, அந்த எண்ணம் இருந்தால் உங்களையும் தேடி வருவார். இல்லறத்தில் இருந்து இல்லறத்தினுடைய நிறைவுக்கு அப்புறம் ஒரு மகானாக வந்தார் வேதாத்திரி மகரிஷி. ஒரு அன்பர் காளகாமேஸ்வரர் கோயிலில் ஒரு சாஸ்திரியில் இருந்தாங்க.
நான் தற்செயலாக அந்த கோயிலுக்கு என்னுடைய ஃபாதர்லாக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணணுங்கிறதுக்காக கேட்க போனேன். அப்போ அவர் சொன்னார், சாஸ்திரிகள் நீங்கள் இந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்களே எங்கிருந்து வர்றேன்னு எனக்கு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி வேதாத்திரி மகர்ஷனுடைய பயிற்சியாளர்களாக நாங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். அப்போ சொன்னார், மற்ற மகான்களுக்கும் வேதாத்திரி மகர்ஷிக்கு ஒரு வேறுபாடு என்ன என்று சொன்னால், நினைத்த மாத்திரத்திலேயே வான்காந்த களத்திலிருந்து உங்களுக்கு காட்சியாக கொடுக்கக்கூடிய ஒரு மகான் யார் என்றால் இந்த நூற்றாண்டிலே வேதாத்திரி மகர்ஷின்னு ஒரு சாஸ்திரிகள் சொன்னார். காளகாமேஸ்வரர் கோயில் பாளையம், கோயிலிருந்து சத்தி வருகின்ற வழியிலே கோயில் பாளையத்தில் கூட காளகாமேஸ்வரர் கோயில் எல்லாம் அந்த 60 வயதுக்கு மேற்பட்டவங்கள்லாம் அந்த 60ஆம் கல்யாணம் பண்ணுற இடம்னு அந்த கல்யாண கோயில் ரொம்ப ஃபேமஸ். அப்படிப்பட்ட அந்த சாஸ்திரிகள் சொன்ன விளக்கமும் எனக்கு சரியாக விளங்கிவிட்டது. ஆக அப்படிப்பட்ட குரு கிடைச்ச உடனே ரொம்ப மிக முக்கியமான ஒரு டாபிக் எடுத்து பார்ப்போம். கிடைச்சிட்டார் குரு, எனக்கு கிடைச்சார், உங்களுக்கு இன்றைக்கி கிடச்சிருவார். இன்னையிலேருந்து உங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சாச்சுன்னு நினச்சிக்கோங்க. அவருடைய சிந்தனையில் வாழ்ந்து பாருங்கள், உங்களுக்கு தானாக எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சினம் ஒரு சங்கிலி, தலைப்பு என்னங்க? சினம் ஒரு சங்கிலி. இது என்னங்க சங்கிலிங்கிறீங்க? ஆமாங்க, சினம் ஒரு சங்கிலின்ற தலைப்பு ஏன் கொடுத்தாருன்னா, அந்த சினத்தினால எவ்வளவு பெரிய மாற்றங்கள் நடக்குதுன்னு பார்ப்போம், சிந்திப்போம். சிந்தனையாளர்களே, ஒரு குடும்பத் தலைவனுக்கு அடிக்கடி சினம் வருகிறது என்று வைத்துக்கொள்வோம். அவனது மனைவி, மக்கள், மனநிலைகள் அனைத்தும் பாதிக்கப்படும். அவர்கள் சோகம் கப்பிய முகத்திலே அவர்களது மன வலிமை குன்றி போகும். தோல்வி மனப்பான்மை அவரிடத்திலே வந்துவிடும். மறைவாக தீங்கு செய்யும் குணமுடையவர்களாகவும் மாறிடுவாங்க. அவர்களும் சிடுமூஞ்சிகளானாலும் ஆவார்கள். எளிதில் சினம் பயப்படும் பலவீனத்தையும் அவர்களும் பெற்று விடுவார்கள். அந்த மற்றோடு நிற்கிறது கிடையாது. சினம் ஒரு சங்கிலி போல, தொற்று நோய் போல சொல்லலாம். அது ஒரு அதிகாரி வீட்டு குழந்தை அதன் தாயாருக்கு தன் பிடிவாத போக்கினால் கோபம் ஊட்டுகிறது. அதன் விளைவினால் அந்த அம்மாள் தன் கணவனிடம் எரிஞ்சு விடுகிறான். அந்த அதிகாரி இந்த கோபத்துடன் தன் அலுவலகத்துக்கு சென்று தன் பணியாளர்களிடம் சிடுசிடுவென்று பேசுகிறார். மனம் புண்பட்ட அந்த பணியாளர் அவர் வீட்டுக்கு போகிறார். அவருடைய மனைவிட்ட காரணம் இல்லாமல் கோச்சுக்குவார். அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த குமுறலோட அந்த குழந்தை, அவர் வீட்டுக்கு குழந்தை வந்து ஏதோ கொடுக்க முடியும் நச்சரிக்கும். நச்சரிக்கிற நேரத்தில் ஆத்திரம் வந்து அந்த குழந்தைய பிடிச்சி அடிக்க அந்த அம்மா. இப்படி சினமானது சங்கிலி தொடர் போல சென்று பலருக்கும் துன்பத்தை விளைவிக்கும். சினமானது பிறரை எவ்வாறு துன்பம் என்று பார்ப்போம். சொந்த மகன், மகள், வாழ்க்கை துணை என்று வைத்துக் கொள்வோம். சினம் எழும்போது அவர்கள் மனம் என்ன பாடுபடுகிறது என்பதை நாம் உணர வேண்டும். பிறர் நம்மீது சினம் கொள்ளும்போது நம் மனம் எவ்வளவு நோகின்றது. ஒருத்தர் நம்ம மேலே கோவப்பட்டால் நம்ம எவ்வளவு மனசு நோகிறோம், வருந்துகிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அதுபோலத்தான் பிறர் மேல் நாம் கொள்ளும் சினம் அவர்களுக்கு வருத்தத்தை அளிக்கும் என்று நாம் கண்டுகொள்ளணும். அப்போது நம்மோடு ஒத்த உறவினர், நமக்கு நலம் செய்பவர்களை இப்படி வருந்த விடுவது எவ்வளவு வருத்தமான செயல் என்று நமக்கு தெளிவாகும். எனவே அதை தவிர்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒருவர் மீது சினம் கொண்டால் அது ஒரு அவமதிப்பும் கூட. ஒருவர் மீது சினம் கொள்ளும்போது அவர்கள் படும் வருத்தம் ஒரு சாபமாக மாறுகிறது. இவற்றையெல்லாம் எண்ணி பார்க்கும்போது பிறரை எவ்வாறு சினம் பாதிக்கிறது என்பது நன்பாக உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரிய வரும். ஆக சினம் இல்லாமல் சினம் என்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் என்னும் ஏமம் புடைத்துன்னு சொல்லி வள்ளுவர் ஒரு அருமையான குரலை சொல்லுவார். சினம் யாருக்கு உற்பத்தி ஆகுதோ அது அவங்க உடம்பை முதல்ல கெடுக்கும். ரெண்டாவது, யாருக்கு போய் சேர்ந்து அது சாபமாக மாறி தங்கம் மாதிரியான உறவுகளை கெடுத்துவிடும் என்று. சினம் எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம். உங்கள் உடலை கெடுக்கிறது மட்டுமில்லை, அதனால் பாதிக்கப்படும் எத்தனை பெரிய ஒரு பெரிய நாடே அழிந்திருக்கிறது. ஹிட்லரை கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய சினம்தான் ஒரு 2ஆம் உலகப் போருக்கு வழிவகுத்தது. ஸோ சினம் என்பது மிக மிக தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு வாரம் பயிற்சி எடுத்து யார் மேலே சினம் வருதோ அவங்கள நினச்சி வாழ்க வளமுடன் என்று தொடர்ந்து சொல்லிக்கொண்டால் யார் மீதும் சினம் வராது. அப்படிப்பட்ட பயிற்சியை நாம் கொடுக்குறோம். நீங்கள் ஒரு லிஸ்ட் எடுத்துக்கங்க. இன்றைக்கி எத்தனை பேருக்கு மேலே கோவப்படுறீங்களோ அவங்கள ஒவ்வொருத்தரையாக எடுத்து அவங்கள வாழ்த்திட்டே இருங்க. காலப்போக்கில் எல்லாருமே உங்கள் நண்பராக மாறிவிடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலை இந்த மனவளக்கலை பயிற்சி என்பதை கூறிக்கொண்டு இன்றைய தினம் இந்த மிக முக்கியமான தலைப்பை நீங்கள் சிந்தித்ததற்கு
வதனம் டிவி காட்சி அன்பராகி உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் என்று கூறிக்கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி வணக்கத்தை தெரியப்படுத்துகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.